படைப்புகள். கிரியேஷன். ஆதியாகமத்தில் முதல் வசனம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. இந்த பூமி வெறுமையாக இருக்கிறதுக்கும் ஒழுங்கின்மையாக இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. இது உலகத்தையும் அண்ட சராசரனை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடி தூதர்களின் காலத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் தூதர்களை படைச்சிருந்தார். அந்த தூதர்கள் திருத்துவத்தின் 4வது ஆளாக லூசிஃபர் இருந்தான். அவனுக்கு எல்லா அழகையும் ஆண்டவர் கொடுத்துருந்தார். உலகத்தை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே தூதர்கள் காலம். அப்போ அந்த தூதர்கள் 12 விலாசம், 12 குரூப்புன்னு சொல்லலாம். 12 விதமான பணிகளை செய்யக்கூடிய பெரிய பெரிய கிரேட் குரூப்பாக தூதர்கள் வைத்திருந்தார் ஆண்டவர். ஒரு குரூப்பில் பல லட்சம் பல கோடி தூதர்கள் இருந்தாங்க. அப்படி 12 விலாசம் தூதர்கள் இருந்தாங்க. 12 அப்படின்னு வரும்பொழுது வேதாகமத்தில் நிறைய 12 வருது. 12 சீஷர்கள், இஸ்ராயல் மக்களுக்கு 12 பிதாக்கள், இப்படி நிறைய 12 நீரூற்றுகள்னு வருது யாத்திராகமத்தில். 12 நட்சத்திரம் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்குது. இப்படி நிறைய 12கள் இருக்கிறதுனால தேவதூதர்கள் கூட 12 விலாசம் தூதர்களுக்கு தலைவனாக இருந்தவன் லூசிஃபர். அந்த லூசிஃபர் அழகன், ஞானம் உள்ளவன், இப்படியெல்லாம் வேதம் சொல்லுது. தேவனாகிய கர்த்தருடைய ஆதீனத்தில் இருந்தது என்னென்னா, மனுமக்கள் கூட ஆண்டவர் பேசும்படியா அப்போவே உலகம் இல்லாத நாட்களிலே மனுஷர்களோட அவர் பேசிகிட்டு இருந்ததாக நீதிமொழிகளில் நம்ம பார்க்குறோம். அதனால் ஆண்டவர் மனுஷர்களோட பேசணுன்ற ஆசை, மனுஷர்களை உருவாக்கணும் பூமியில் என்ற ஆசை, மனுஷர்களுக்கு தேவதூதர்கள் ஏவல் செய்யணும், வேலை செய்யணுன்றது தேவனுடைய திட்டத்தில் ஒன்று. அவர் மனுஷனா கடவுள் மனிதனாக ஆகணும் அப்படின்றது ஒரு திட்டம். இதெல்லாம் பரலோகத்தில் நடந்தது. லூசிஃபர் அது அவனுக்கு பிரியமில்லாததுனால அந்த லூசிஃபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தை தனக்கு சொந்தமாக்க அவன் முயற்சி செஞ்சான். மனுஷர்களாக ஆண்டவர் மனுஷன் ஆகிறது அவனுக்கு பிடிக்கல. மனுமக்களோட சஞ்சரிக்கிறது அவனுக்கு பிடிக்கல. அதனால் தனக்குன்னு ஒரு சிங்காசனத்தை கடவுளுக்கு சமமாக்கணும்னு சொல்லி அவன் ஆண்டவருக்கு சிங்காசனத்தை மனசில் நினச்ச நேரத்திலே ஆண்டவர் அவனுடைய அழகை பிடுங்கி அவனை கீழே தள்ளினார். அவன் சாத்தானா மாறினான். இதுதான் தூதர்கள் காலத்தில் நடந்த சம்பவம். அப்போ அவன் சாத்தானா மாறினோன்னா அவனோட சேர்ந்து அந்த கிரேட் குரூப்பில் 12 விலாசத்தில் 3 விலாசம் தலைவா என்னையும் வணங்கணும்னு சொல்லி அவன் சொன்னான். அதனால் அவனுடைய பேச்சை கேட்டு 3 விலாசம் தூதர்கள் அவனோட சேர்ந்தாங்க. பரலோகத்தில் ஒரு குழப்பத்தை உண்டாக்க பார்த்தா ஆண்டவர் எல்லாத்தையும் சபிச்சு அன்றைக்கு ஏற்படுத்தினது தான் நரகம், சாத்தானுக்குன்னு ஏற்படுத்தினது. ஆனால் அவன் சாத்தானை நரகத்தில் தள்ளலை. ஆண்டவர் அவனுக்கு ஒரு குறித்த காலத்தை வச்சுருக்கிறார். ஏன் அவனை நரகத்தில் தள்ளனா, அவன் எந்த மனுஷனை வெறுத்தானோ அந்த மனுஷனே அந்த மனுஷர்கள் கையாலேயே அவன் புறக்கணிக்கப்படணும், அவன் தள்ளப்படணும், மனுஷர் காலில் மிதிப்படணும்னு ஆண்டவருடைய திட்டம். அதனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷனாக வந்த பிறகு அவன் தலை நசுக்கப்பட்டது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதனால இன்னும் அவனுடைய காலங்கள் முடிவடையலை. அதனால் இந்த உலகம் இருக்குது. எல்லோரும் கேள்வி கேட்குறாங்க, ஏன் ஆண்டவர்
பிசாசை நரகத்தில் அடையக்கூடாதா? அந்த ஏதேன் தோட்டத்தில் அந்த பழத்தை வச்சு தான் இருக்கணுமா? அது அவனுக்கு தப்பு பண்ணுவாங்கன்னு தெரியாதா? இப்படியெல்லாம் நிறைய கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. தேவனுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் தெரியாதனால மக்கள் அப்படி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. உண்மையில் தேவனுடைய திருவுளம் ஆச்சரியமானது, தேவனுடைய திட்டங்கள் அதிசயமானது. வரும் நாட்களில் நான் இதை விலாவரியாக பேசலான்னு நினைக்கிறேன். எல்லாரும் இதை கவனமாக கேளுங்க. வேதாகமத்தை அழகாக பிரித்து ஒரு கதை போல் சொல்லலான்னு திட்டமிட்டிருக்கிறேன். அதை நீங்கள் கவனமாக கேட்டிங்கனாக்க உங்களுக்கு நீங்கள் பைபிள் படிக்கிற மாதிரியே இருக்கும். அல்லது படிக்கும்போது இந்த விவரத்தை கேட்டு நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் நன்றாக புரியும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, ஆமென்.